கமலுக்கு அப்புறம் யார்ரா பிக் பாஸ் எடுத்து நடத்த போகிறா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிமை பார்த்திங்கன்னா மக்களுக்கு இடையில இருந்துச்சு. இதுக்கு இடையில ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க பிக் பாஸ். என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம மக்கள் செல்வன் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் நடத்த போகிறதா, ஹோஸ்ட் லீடர் பண்ண போகிறதா. இவர் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி குக்கிங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு இது பண்ணிட்டு இருந்தார். அது குக்கிங்கு, இது காமெடி. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமல் பண்ணுறது சரியில்லையாமா. கமல் பார்த்திங்கன்னா பண்ணுறது சரியில்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டு போயிருக்கு. கமல் ஒரு சைடாகவே பேசிகிட்டு இருந்திருக்காரு. ஒருத்தவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்படி இப்படி நிறையா கான்ட்ரவர்சி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கமலுமே போயிட்டார். மகாராஜாங்கிற ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சனால நம்ம மக்கள் செல்வன்கிட்ட இந்த ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு. சரி, இவரை வச்சு பண்ணால் டிஆர்பி ஏறும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் நினச்சி இவர்கிட்ட பேசியிருக்காங்க, பண்ணுறீங்களான்னு. நானும் பண்ணுறேன், இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி நம்ம மக்கள் செல்வனும் ஏற்றுக்கிட்டாரு. ஸோ முக்கால்வாசி தெரிஞ்சு போச்சு. நம்ம விஜய் சேதுபதி தான் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் நடத்த போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அடுத்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோன்னா கண்டஸ்டன்ஸை பார்க்க போகிறோம். பாக்கிய சந்திப்போம்.